அப்படியானால் நமக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதங்கள், இந்த ஆட்சி வந்தவுடனே அநேகர் என்ன பண்றாங்க? பயந்து 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 இந்த பயத்தின் ஆவி கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவன் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பிஜேபி பயமுறுத்துகிறத காட்டிலும் வாட்ஸ்அப்ல வருகிற இந்த ஜப குறிப்புகளே நம்மளை பயமுறுத்தி அடுத்த ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு நம்ம முடக்கி போடுகிறது. அநேக வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபேக்கான மெசேஜ். இது ஒரு புரளி கலப்புகிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அது கிறிஸ்தவ உலகத்திலே, கிறிஸ்தவ சமூகத்திலே இந்த பயமுறுத்தி பயமுறுத்தி பயமுறுத்தியே செய்ய விடாமல் தடுக்கிற பிசாசனுடைய தந்திரம் அது. இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதுல வருகிற அனைத்துமே எல்லாம் உண்மையானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, ஒரு காரியம் வருதுன்னா அதை படிக்காம என்ன உண்மை என்று தெரியாம ஃபார்வர்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வந்துருச்சா 10 பேருக்கு, 50 பேருக்கு, 10 குரூப்புக்கு, 100 பேருக்கு நல்ல செய்திகளை அதை வாசித்து அது நடந்ததா உண்மையானதா என்று பார்க்கிறதே கிடையாது. எது வந்தாலும் அனுப்புறது. தயவு செய்து அன்பாக தேவ மக்களுக்கு, ஊழியர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் வருகிற செய்தியானது படித்து உண்மையா பொய்யா என்று பகுத்தறிந்து அதை தயவு செய்து மற்றவங்களுக்கு அனுப்பாதீங்க. நீங்க பொய்யானதை அனுப்ப அது ஒரு பீதியை கிளப்பி அநேகருடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் முடக்குகிறதா மாறிடும். கண்ணில் பார்க்கிறதும் காதில் கேட்பதும் தீவிர விசாரிக்கிறதே மெய். நீங்க அநேக குடும்ப காரியத்தில் கூட ஏதோ ஒன்று காரியத்தை நினைத்து சந்தேகம், ஃபேக்கான காரியங்கள், ஃபேக்கான நியூஸ், பொய்யான சித்தரிக்கப்பட்ட ஒரு காரியங்கள் பயமுறுத்தி கிறிஸ்தவங்களை அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான், இங்க ஒடுக்கிறான், சபையை உடைக்கிறான். இதையே வாட்ஸ்அப்ல போட்டு அடுத்த ஊழியர்கள் ஊழியமே செய்யக்கூடாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்துகிற எத்தனை ஃபேக்கான நியூஸ். தயவு செய்து அதை நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆமென். அதே போல இந்த யூடியூப்ல அநேக ஊழியர்களை பத்தி தவறாய் பேசி ஊழியர்களை குறித்தே பேசி ஒரு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக, இந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக செயல்பட்டு வருகிறார்கள். அவனுடைய கிருபையினாலே நானும் இந்த யூடியூப் சேனல் த வேர்ல்டு ரெவிவல் மீடியா இது வரைக்கும் நான் காணிக்கை கேட்டது கிடையாது. காணிக்கையினுடைய கூகுள் பே நான் போட்டதும் கிடையாது. இதற்காக காணிக்கைக்காக பணத்திற்காக நான் இது நடத்துகிறதும் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக சொல்லவும், அநேகரை ஜெபிக்கவும், அநேகரை ஊக்கப்படுத்தவும் என்னால் முடிந்த காரியத்தை இந்த மீடியா மூலமாக செய்கிறேன். சபை சீர்கெட்ட நிலைமையில் இருக்கப்படும் பொழுது அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த மீடியாவை நான் பயன்படுத்துகிறேன் தவிர என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நான் நடத்தவில்லை. கர்த்தர் எனக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அது போதும். நான் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எவ்வளோ வருது பாஸ்டர் உங்களுக்கு யூடியூப்ல, எவ்வளோ பாஸ்டர் வருது? இன்னும் இந்த சம்பாதிக்கிறதுக்கு ப்ராசஸ் நான் பண்ணலை. அதற்காக சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த யூடியூப் நடத்தலை. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் தவறுதலாக கேட்கிறதும் தவறுதலாக அறிவிக்கிறதும், இன்னைக்கு ஃபேக்கான காரியங்களை மற்றவங்களுக்கு செலுத்துகிறதிலும் ஆர்வமா இருக்கிறாங்க. அதுவும் கெட்ட விஷயத்தை பரப்புறதுல சமூகத்தில் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க.
அந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், இந்த விசுவாசி இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அந்த குடும்பம் இப்படி பண்ணிடுச்சு, இந்த குடும்பம் பண்ணிடுச்சு. எனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? நல்ல காரியங்களை பறைசாற்ற இருக்கிறோமா? ஊழியர்கள் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாங்க, விசுவாசிகள் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாங்க. நல்ல காரியங்களை மற்றவங்ககிட்ட சொல்கிறோமா? நல்ல காரியங்களை சொல்கிறதே கிடையாது. ஆனால் கெட்ட காரியங்களை, தவறுதலான காரியங்களை பரப்புறது சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்குது. அது விரும்பி செய்கிறாங்க, வாஞ்சியா செய்கிறாங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறத விட்டுட்டு குறை சொல்கிற ஊழியத்தை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்ற ஊழியக்காரங்களை கேவலப்படுத்துறது, ஊழியக்கார குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கேவலப்படுத்துறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு பலன் என்னோடு கூட வருதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீ வாய மூடிட்டு கம்முனரு.